Friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of December 14 and December 14 ல வந்திருக்கிற important news articles அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா twin troubles இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், ஒரு பக்கம் high inflation, ஒரு பக்கம் low growth rate. So there happens to be a trouble. So இந்த ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். and அதே மாதிரி savings with a bonus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. So even we'll discuss this article. So ரெண்டுமே எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். and இந்த ஆர்டிகல், that is the day of Boris. See guys, this article is not important. ஏன்னா இப்போ UK elections நடந்திருக்கு and conservative party came into power and Boris happened to be the British Prime Minister. சரியா, and added to it, see, அவர் பேர் வந்து போரிஸ் ஜான்சன். சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த UK election it was totally dependent upon the Brexit and even Boris promised that once I come into power Brexit will happen. அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து UK வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இது பேஸான ஸ்டெப்ஸ் எல்லாம் இவர் கன்ஃபார்ம்டாக எடுப்பார். பட் த திங் இஸ் லைக் என்னன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஈஸி. வை? பிகாஸ் he has to look after the Good Friday Agreement. ஸோ குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்னா என்னன்னா, நார்தர்ன் ஐலாண்டுக்கும் யூகேக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அவர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நார்தர்ன் ஐலாண்ட் யூகே உடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட். வேற அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வந்து என்ஷோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெஃபரண்டம் நடந்தது வெதர் நார்தர்ன் ஐலாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் யூகே ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ அப்போ எடுத்துட்டு வந்தது தான் இந்த குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட். அண்ட் இப்போ பிரெக்சிட் நடக்குதுன்னு வைங்களேன், தென் இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன் நீட்ஸ் டு என்ஷோர் தட் அ ஃப்ரீ ட்ரேட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் யூகே அண்ட் பிரெக்சிட். அண்ட் இது வரையும் இல்லாமல் போஸ்ட் பிரெக்சிட் எப்படி இருக்கும் ட்ரேட் டீல் வித் யூரோப்பியன் யூனியன், அது கூட பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ பிரெக்சிட் நடந்துருச்சு, யூகே யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அடுத்த நாளே பவுண்டரி வந்துடும். சரியா, கூட்ஸ் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ஷெங்கன் ஏரியா, ஸோ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஷெங்கன் ஏரியானா ஃப்ரீ ட்ரேட், ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன் யூரோப்பியன் யூனியன் மெம்பர் நேஷன்ஸ். இதுதான் ஷெங்கன் ஜோன், ஷெங்கன் ஏரியா அப்படின்னு. இப்போ யூகே வெளியே வந்துருச்சுன்னா தென் கூட்ஸை எப்படி இவங்க ஈஸியாக அனுப்புவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, ரைட்டு, இதுக்கப்புறமாக ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஸ்காட்லாண்ட் ஒரு பக்கம். ஸோ ஸ்காட்லாண்டில் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் அங்கே திருப்பியும் ஒரு ரெஃபரண்டம் எடுத்துட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. ஏன்னா ஸ்காட்லாண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் யூகே. ஸோ இப்போ யூகேனா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஸோ என்னென்ன குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்னா இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாண்ட், நார்தர்ன் ஐலாண்ட். ஸோ இந்த 4 நேஷன் சேர்ந்தது தான் யூகே. ஸோ இப்போ நார்தர்ன் ஐலாண்ட் கூட குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் ரிவைவ் பண்ணணும், ஸ்காட்லாண்டில் ரெஃபரண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி பிரிட்டன் ஓட்ஸ் ஃபார் பிரெக்சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அகைன் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் which is written by Karan Thapar. He happens to be a TV anchor. ஸோ UPSC பாயிண்ட்ஸ் பேசியிருக்க மாட்டார் கண்டிப்பாக. சரிங்களா. ஸோ எலெக்ஷன்ஸை தான் பேசியிருப்பாரு. ஸோ திஸ் ஆர்டிகல் அண்ட் ஆல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் us. Fine. And friends, yes, I just wanted to tell a few points again. That is before going into editorial discussion. அதாவது என்னன்னா, the first point, please press the bell icon button. சரியா. ஸோ சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கும், press the subscribe button and அதுக்கப்புறம் bell icon இருக்கும், அதை press பண்ணுங்க so that you will get the notification. Why I am telling this is because like I got many messages, sir எனக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை press பண்ணுங்க, வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், see friends, I will be consistent. சரிங்களா. ஸோ it is because of my personal reasons I was not able to continue editorial analysis for the past many months. I know that, but it doesn't mean that இனிமேலும் நான் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. ஐ வில் பி கன்சிஸ்டன்ட் இயர் ஆஃப்டர். சரிங்களா. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி செகண்ட் பாயிண்ட். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் லைக் ஐ ஹேவ் டு டேக் இஷ்யூ ஆஃப் போகன்வில்லி, அதாவது ஃபார் அ கிரியேஷன் ஆஃப் நியூ நேஷன். ஸோ ஐ வில் அப்லோட் தட் இன் அ செப்பரேட் வீடியோ. சரிங்களா. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ், இஃப் டைம் பெர்மிட்ஸ் அண்ட் இஃப் யூ ஃபீல் த வீடியோ இஸ் வர்த் இட், ப்ளீஸ் டூ ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், சேவிங்ஸ் வித் அ போனஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆர்டிகலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், திஸ் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் சேவிங். சரியா. ஸோ உங்ககிட்ட சில பணம் இருக்கு, நீங்க சம்பாதிக்கிறீங்க, தென் ஆப்வியஸ்லி இந்தியன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் added to it, it is this saving which turns into investment in the market. So friends, please have a note that savings அதிகமாக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். that is market or capital investment ன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் however, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல இந்த சேவிங்ஸ் பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்றோம்னா then we need guarantee that and the savings will be there with us. தேவையான டைமுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி இருக்கணும். பட் ஆனா இப்போதைக்கு அந்த சேவிங் கல்ச்சர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரொம்ப அதிகமாயிடுது. நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க, நாங்க ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறோம், யூ பி அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் அஸ் அண்ட் நாங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ரிசர்வ் பேங்க்
பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் இப்போ டெபாசிட் பண்ற பணம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இதனால மக்களுக்கு ட்ரஸ்ட் குறையுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்த பிஎம்சி கிரைசிஸ், தட் இஸ் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கார்பரேஷன் பேங்க் லிமிடெட் கிரைசிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷெட்யூல்டு பேங்க். அண்ட் இது வரையும் இல்லாம இது ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க். அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ல டெபாசிட்ஸும் ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. அதாவது இந்த பேங்கோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 11,000 கோடி இந்த பேங்க்குக்கு டெபாசிட் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் பெர்ஃபார்மிங் அசட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. பட் ஹவவர் அந்த ரிப்போர்ட்ஸ் காமிச்சது எல்லாமே வந்து ஃப்ளா. ஸோ ஃப்ளானா எப்படின்னா, அந்த பேங்க்குக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்டும் அதிகமாக இருந்தது. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்னா அதிகமான பணம் வந்து வெளியே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து HDIL, அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு பயங்கரமாக பணம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இட் இஸ் செட் தட் 2,500 கோடி வெறியும் லோன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பணம் இவங்களுக்கு திருப்பி வருமா வராதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் இஸ் கோயிங் ஆன். அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க, தட் இஸ் டு அட்மினிஸ்டர் தி பேங்க். அண்ட் மோஸ்ட்லி இந்த பேங்க்கை வந்து லிக்விடேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. அதாவது லிக்விடேட்னா இருக்கிற பணம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் லிக்விடேஷன். சரியா? ஸோ இப்போ லிக்விடேஷன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா 1 லட்சம் தான் கிடைக்கும். ஏன்னா இன் இந்தியா வி ஹேவ் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அண்ட் இதுல நீங்க 1 lakh ரூபி வரையும் இன்சூரன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ உங்க டெபாசிட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் and that is covered only up to 1 lakh. அதுக்கு மேல கிடையாது. ஸோ இப்போ மக்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் ஓவர் லிக்விடேட்லாம் பண்ண விட மாட்டாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் யா, இட் இஸ் ஜஸ்ட் அன் இஷ்யூ. சரிங்களா? அண்ட் இதுவரையும் இல்லாமல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தட் இஸ் லைக் என்னன்னா, இந்த பேங்கை விட்டு நீங்கள் பணம்லாம் எடுக்கக்கூடாது, டெபாசிட்டர்ஸ் வெறும் 1000 தான் நீங்கள் விட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தோடனே சேவிங்ஸ் பண்ற அந்த ஒரு நம்பிக்கை போடணும் இல்லையா? ஸோ இது ஒரு கிரைசிஸ். சரியா? அண்ட் அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ இப்போ ILFS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இருக்கு. அவங்க பேங்க்லேருந்து நல்ல பணம் வாங்கிட்டுறாங்க, திருப்பி பேங்க்குக்கு ரீபே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அகைன் பேங்க் இஸ் நாட் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். அண்ட் மக்களுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்ததுனால கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, இப்போ மக்கள் சம்பாதிக்கிறாங்க, மக்கள் பணத்தை சேர்த்து வைக்கணும். ஆனால் சேர்த்து வச்சாதான், சேவிங்ஸ் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை. அதாவது மக்களுக்கு பணம் எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். பட் இந்தியாவில் தேர் ஹேப்பன்ஸ் டு பி an issue of financial literacy அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அதாவது இங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸினா ஃபினான்ஷியல் லிட்ரஸி வித் ரிகார்ட்ஸ் டு சேவிங். புரியுதுங்களா? ஸோ மக்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி சேஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது வரையும் இல்லாமல் தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். தே வாண்ட் டு என்ஷோர் தட் ஆர் சேவிங்ஸ் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகணும். அந்த சேவிங்ஸ் பணத்தை கம்மி பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் லிட்ரஸியே இல்லை. பிளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஆவரேஜா per capita இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2.1 lakh. சரிங்களா? ஸோ ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க 2.1 lakh அப்படின்ட்டு. ஆனா ஃபினான்ஷியல் லிட்ரஸி உடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் 30% ஆஃப் தி சேவர்ஸுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயமாக இருக்கு. ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸை வந்து நம்ம நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ங்க. அதாவது இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்ஸ், கிஷான் விகாஸ் பத்ரா சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் கீழே வரும், ஒரு நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்லாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஏன் இது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்டு பணம் கேரண்டியாக ரிட்டர்ன் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுவும் இல்லாமல் இந்த ஆர்டிகல்ல சில பாயிண்ட்ஸ் பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு கவர்மெண்ட் 6-7 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதாவது 6-7 லட்சம் கோடி தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு மீட் தி ஃபிஸ்கல் டெபிசிட். அதாவது கடன் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் கவர்மெண்ட் இந்த கடனை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மூலியமாக, அதாவது ஆக்ஷன்ஸ் விடுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கொடுப்பாங்க வேல்யூ போட்டு. ரைட்டா? ஸோ இது கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே அப்படியே பணத்தை வந்து செக் பண்ணலாம் உள்ள. ஆனால் கவர்மெண்ட் அப்படி பண்ண மாட்டேன்றாங்க. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்டிங் வருமா, இது ஒரு ஸ்கோப்பா. அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக பணம் சக்கின் பண்ணலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல 9 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிருக்குது பணம்.
அண்ட் இந்த பொட்டன்ஷியலை ரைஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் கிடைக்கும். இது ஒன்று. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒரு டேட்டா ஒன்று ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த ஆர்டிகல். அதாவது என்னன்னா, இந்தியாவில் பேங்க்ஸ்ல வரையும் 126 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கான். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி தானே இந்த சேவிங்ஸ்ல. சரியா? ஸோ 126 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு இந்தியாவில். ஆனால் எவ்வளோ இருக்கு? 9 லட்சம் கோடி தான். ஸோ ஸ்கோப் இஸ் ஹைல. செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், டெபாசிட் இன்சூரன்ஸ் இல்லைங்க. டெபாசிட் பண்ற பணம் அப்படியே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அண்ட் இது வரையும் இல்லாம மாஸ் வைட் ரீச் இருக்கு. இப்போ மேசிவ் அவுட் ரீச் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஒரு பக்கம். இதோட கம்பேர் பண்ணி பிரைவேடைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா HDFC பேங்க், அவங்களுடைய டெபாசிட்டும் இதோடைய டெபாசிட்டும் ஒன்னா தான் இருக்குதான். ஸோ கம்மியான இடத்துலயே HDFC பேங்க் அவ்வளோ டெபாசிட் எடுத்துட்டு வரும்போது ஒரு மேசிவ் அவுட் ரீச் வச்சு எவ்வளோ டெபாசிட்ஸ் எடுத்துட்டு வரலாம் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ தேர் ஹேப்பன்ஸ் டு பி லைக் ஒரு இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்கோப் இஸ் ஹேப்பனிங் தேர். பட் ஆனால் இதெல்லாம் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த ஷார்ட் கமிங்ஸ் தாங்க சேஞ்சஸ். இதை பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹேப்பன்ஸ் டு பி a ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இப்போ பேங்க்குக்கு போனா அதிகமான வட்டி, போஸ்ட் ஆஃபீஸ்ல கம்மியான வட்டி. சரி, ஏன் கம்மியான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல விட்டாங்க. மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட்டாங்க. டெபாசிட் பண்றதே 1,50,000 இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் தான். இந்த ஸ்மால் அமௌண்ட்டுக்கும் நீங்க மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கன்சிடர் பண்றீங்களா? ஸோ கொஞ்சம் பிரீமியம் கொடுத்துட்டா ஸ்மால் சேவர்ஸுக்கு என்ன இட போகுது? கவர்மெண்ட் இஸ் ஃபார் தி புவர் அண்ட் இட் இஸ் லைக் இந்த பாவர்ட்டி லைன், அபவ் பாவர்ட்டி லைன் ஒரு லோவர் இன்கம் குரூப், இவங்க தான் வந்து டெபாசிட்டே பண்றாங்க. சீனியர் சிட்டிசன் இவங்க தான் வந்து டெபாசிட்டே பண்றாங்க. அவங்க கிட்ட நீங்க மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா எப்படி அட்ராக்டிவாக இருக்கும்? ஸோ இது ஒரு ஃப்ளா. ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துருவாங்க. அந்த செகண்ட் பாயிண்ட் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இஸ் லைக் தேர் ஹேப்பன்ஸ் டு பி என் சீலிங் லிமிட். அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டா 1.5 லட்சம் தான், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமா 15 லட்சம் தான், வேற ஏதாவது ஒரு ஸ்கீமா 6 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு வரீங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா அதிகமா பணம் இருக்கிறவன் எங்க போவான்? இது ஒரு ஷார்ட் கமிங். சரி, ரைட். இது வரையும் இல்லாம நீங்க போஸ்ட் ஆஃபீஸை ரீடிசைன் பண்ணணும். அதுவும் புது டெக்னாலஜிஸ் எடுத்துட்டு வரணும். when compared to banks வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கு. இன்னைக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல டக்குன்னு வர்றது பேங்க்ஸ் தான். போஸ்ட் ஆஃபீஸா வருது இல்ல. ஸோ இட் இஸ் லெஸ் அட்ராக்டிவ். சரி, ரைட். ஸோ அட்ராக்டிவாக பண்ணுங்க. பிளஸ் ஆட் டு திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இந்தியன்ஸோடைய ஐடியாலஜிஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஒப்பீனியன்ஸ் ஒரு மைண்ட் செட்ஸ்லாம் எப்படின்னா லாங் டர்ம் பண்ணணும், 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாமே நீங்க எப்படி எடுத்துட்டு வரீங்கன்னா ஷார்ட் டர்மாக தான் எடுத்துட்டு வரீங்க. ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்க்காக 5 வருஷம், கிசான் விகாஸ் பத்திரானா 6 வருஷம், அந்த மாதிரி சொல்லிட்டு வருஷம்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க. இது நம்மளுக்கு எப்படி அட்ராக்டிவாக இருக்கும்? அண்ட் இது வரையும் இல்லாம லாபிங் வேற நடக்குது. ஸோ லாபிங்னா என்னன்னா பேங்க்குக்கே விருப்பம் இல்லைங்க. இட் இஸ் லைக் அவங்க மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்றாங்க. அண்ட் இவங்களும் போஸ்ட் ஆஃபீஸை விட அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பர் ஹேண்டே காமிக்கிறாங்க பேங்க். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வரையும் இல்லாம எல்லா பேங்க்ஸும் கூட்டம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி அட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாபிங் பண்றாங்க. பிளஸ் இது வரையும் இல்லாம ஆப்ஷன்ஸ் ஆர் அம்யூனிட்டிஸ் which is provided. இப்போ நீங்க ஒரு டெபாசிட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன் உங்க பேங்க்ல, அது நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாத்தலாம். இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து வரும், அதுவும் கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டாக வரும். இதுவும் இல்லாம இன்கமும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும், எல்லாமே இருக்கும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படி கிடையாது. எய்தர் இன்கம், எய்தர் டெபாசிட் ஆர் எய்தர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஷனா கொடுக்குறீங்க. சோ இந்த மாதிரி காம்பவுண்டிங் பெனிஃபிட் கொடுத்தா தானே வருவாங்க. சரி, ரைட். அதுக்கும் மேல டாக்ஸ் ஃப்ரெண்ட்லினஸ். சோ இன்னைக்கு என்னன்னா, இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட். அதாவது 5 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்றீங்களா, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா அந்த 5 லட்சம் ரூபாயை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூ வருது தெரியுமா? அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் அண்டர் டாக்ஸ் ரெவன்யூ. சோ இப்படி இருந்தாங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? சோ செக்ஷன் 80C ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா நீங்க ப்ரொவைட் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ரொவைட் பண்ணா தானே வருவாங்க உங்ககிட்ட. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ 3 இயர்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் நீங்க எடுத்துட்டு வரீங்க, ரைட்? 10-20 வருஷம் எடுத்துட்டு வரனா கூட 3 வருஷம் எடுத்துட்டு வரீங்க. இப்போ அந்த 3 வருஷத்துல மார்க்கெட் சேஞ்சஸ் எவ்வளவு இருக்கு? ஸோ இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் பெனிஃபிட்ஸ் நீங்க கொடுக்கணும் இல்லையா? அது எதுவும் ப்ரொவைட் பண்றது இல்லை. அண்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் லாங் டேர்ம்ல வரணும்னா இது எப்படி? அது இன்ஃபிளேஷன் பிரைஸ் ரைஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. டெபாசிட் பண்றவங்கலாம் பாவம் தான். அண்ட் இன்னைக்கு ஆன்லைன்லயே உட்காந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஏதாவது நீங்க பிரேக் பண்ணணும்னா ஈஸியா பிரேக் பண்ணலாம். வேணும்னா ஈஸியா ஃபிக்ஸட் டெபாசிட் ஆன்லைன்லயே பண்ணிடலாம். அவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. சிம்பிள் டேர்ம் எக்ஸிட்ஸ் இருக்கு, இயர்லி வித்ட்ராயல்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பியூரோக்ராட்டிக் ரூல்ஸ் அப்படியே வச்சிருக்கீங்க. அதாவது நீ பணம் எடுத்துட்டு வந்து போடுறியா 10 டாக்குமெண்ட் கொடு, இந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி நீங்க டெபாசிட் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு பணம் கொடுக்கணும், ஏன்னா உங்க பணம் நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி
மாதிரி பியூரோக்ராட்டிக் ரூல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஏன் வருவான்? ஸோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் கொடுக்கணும். அண்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸே ரிவைவ் பண்ணணும். ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இன்னொரு ஃப்ளா சொல்றாங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதே ரெக்கார்டு கீப்பிங், அதே செக் பேமெண்ட்ஸ், அதே பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ கஸ்டமர் இன்டர்ஃபேஸே இல்லை, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி சர்வீஸே இல்லை. அண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்காக மாற்றி இருக்கீங்க, விச் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் லைக் ஒரு வெல்கம் மூவ். ஆனால் இதையே ஒரு பேங்காக மாற்றி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி சர்வீசஸ் எடுத்துட்டு வந்து வாட் இஸ் த நீட் இன் தி மார்க்கெட்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வராத வரைக்கும் ஸ்மால் சேவர்ஸ் இன் தி கண்ட்ரி வில் சஃபர் அ லாட். ஏன்னா இவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் விட்டா வேற வழி இல்லை. வேற வழி இல்லைன்னா வேற வழி இருக்கு, ஆனா அங்க போனா நிறைய சிக்கலுங்கள் இருக்கு. ஸோ ரிவைவ் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஸோ தட் யூ கேன் ரிவைவ் சேவிங்ஸ். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் திஸ் ஆர்டிகல். அண்ட் இப்போ யூபிஎஸ்சியில் ஹவு டு ரிவைவ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தென் ஈவன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிகல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங்காக எழுதலாம். ஸோ ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கேன் பி இன்ஃபார்ம் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் அண்ட் யூ கேன் ரைட் இட் டவுன். ரொம்ப ஈஸியான ஆர்டிகல் தானே. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் கைஸ். வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ. தட் இஸ் ட்வின் ட்ரபிள்ஸ். அந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியும், சரியா? ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் என்னங்க? பிரைஸ் ரைஸ் அதிகமாகிறது, அதாவது பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ். ஸோ பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி சப்ளை இன் தி மார்க்கெட். ஸோ எல்லாருக்கிட்டையும் காசு வந்துடும் மார்க்கெட்ல, எல்லாருக்கிட்டையும் காசு வந்துருச்சுன்னா மக்கள் அதிகமான பணம் அதிகமான பொருளை வாங்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன்ல பிரைஸ் ரைஸ் ஆகும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் குட் ஆர் பேட் இன் அன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் இஸ் குட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பிரைஸ் ரைஸ் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், தென் அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷன் இஸ் பேட். டு an extent it is good, பட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா when it is like keep on going on increasing, then it is bad for an economy. இன்ஃப்ளேஷன். சரி, ரைட். அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் அதிகமாயினே போகும், சரியா? இன்னொரு பக்கம் எக்கனாமிக் growth ரேட் ஸ்லோ ஆகிக்கினே போகும். ஒரு எக்கனாமி வந்து க்ரோ ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகும். இதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன் என்ற ஒரு சிச்சுவேஷன். சரி, I'll give you an example. இந்தியாவுடைய ஜிடிபி வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ மானிட்டரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே 100 ரூபாய் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த ஜிடிபி வேல்யூ வந்து 110 ரூபாய் ஆயிடுது. ஸோ 10% இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ரைட். இதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஜிடிபி growth ரேட் வந்து 115 ரூபா தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ்? 4 to 5% இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது ஜிடிபி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோமா? கிடையாது. ஜிடிபி growth ரேட்டு தான் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஜிடிபி growth இருக்குது. 100 ரூபாயிலேருந்து 110, 110லேருந்து 115 ஜிடிபி growth இருக்குது. ஆனால் ஜிடிபி growth ரேட்டு ஸோ 10% ஆனது 5% ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்ல எப்படின்னா ஜிடிபி growth ரேட்டு கம்மி ஆயிடும். ஃபைன், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்லோ எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லுவோம். ஸ்லோ எக்கனாமிக் growth. எக்கனாமி வில் பி growing பட் வெரி ஸ்லோலி இட் வில் பி growing. இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிக்கினே போவோம், ஒரு லெவல் வரைக்கும் தான் நல்லது. அண்ட் இது வரையும் எல்லாமே இந்த சிச்சுவேஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதுவும் பயங்கரமாக அதிகமாகினே போவோம். ஸோ இதை தான் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எக்கானமிஸ்டோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னா when a country is in stagflation that happens to be the worst situation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்பவுமே, சரிங்களா? and friends, what I want you to do is like please write it down in the comment box. what do you mean by Phillips curve? சரியா? so Phillips curve it's an concept relating inflation and unemployment, சரிங்களா? so இந்த Phillips curveல என்ன சொல்லுவாங்கன்னா higher inflation ஆக இருந்ததுன்னா lower unemployment ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. but however see இந்த கான்செப்டை வந்து நம்ம wrong சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். but what I wanted to do is like please write it down in the comment box. what do you mean by Phillips curve and what does it try to tell? சரிங்களா? எனிவே, இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் புரிஞ்சுதுங்களா? தட் இஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங், ஜிடிபி growth ரேட் இஸ் லெஸ், அதாவது லோயர் எக்கனாமிக் growth, அதே மாதிரி ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே, நவ் கமிங் டு தி ஆர்டிகல் தட் இஸ் ட்வின் ட்ரபிள். ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். அண்ட் அந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது நம்ம நேஷன் ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு நம்ம லீட் பண்ணி போயினே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறதாக இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. தட் இஸ் வி ஆர் க்ளோசர் டு ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி. ஸோ இந்த ஐஐபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 செக்டாராக பிரிச்சிருப்பாங்க. தட் இஸ் மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது செக்டார்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி
கூட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. தட் இஸ் லைக் என்ன மாதிரி பேசிக் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ பிரிச்சுட்டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுல எவ்வளோ ஒரு growth ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ இது சிஎஸ்ஓ எடுத்துட்டு வருவாங்க ஆன் மந்த்லி பேஸ், ஐஐபி. சரியா? ஸோ இண்டஸ்ட்ரி எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க இந்த 3 செக்டர்ஸ்ல பார்ப்பாங்க, மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இந்த ஐஐபியில் growth ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர், அதாவது இப்போ 2019 இல்லையா, 2018 அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா 8.4% growth ரேட் இருந்தது. ஆனால் இப்போ 3.4 தான் இருக்கு. ஸோ அப்படியே பாதி 50% growth ரேட் கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல. ஸோ growth ரேட் கம்மியாயிடுச்சா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹஸ் ரெடியூஸ்ட். இது ஒரு பாயிண்ட். அண்ட் தி செகண்ட் பாயிண்ட் which the article tries to tell us with regards to inflation. Inflation அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.5% அதிகமாக இருக்குதான். தட் இஸ் இன் ஃபுட். ஸோ 40 மாசத்துல இல்லாத பிரைஸ் ரைஸ் இப்போ இருக்குதா. 40 மாசம்னா என்ன, 3 வருஷத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டாவை, இப்போதான் பிரைஸ் ரைஸ் பயங்கர அதிகமாக இருக்குதான். ஸோ இன்ஃபிளேஷன் இஸ் தேர். அண்ட் இது வெறும் இல்லாம ரீட்டைல் இன்ஃபிளேஷன் பயங்கர அதிகம். ஆனா இது வந்து நம்ம குறைஞ்சிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் மார்க்கெட்டை ஹிட் பண்ணும்போது ஃபுட் பிரைசஸ் குறைஞ்சிடும். பட் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் இஸ் ஆல்சோ ரைசிங். ஸோ இப்போ ஒரு பக்கம் லோ growth, ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி an headache. This might lead to stagflation. And economic growth rate கூட பாத்தீங்கன்னா 6 consecutive termமாக அப்படியே குறைஞ்சிக்கினே தான் வருது. அண்ட் இப்போ இதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கள தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ என்ன பண்ண முடியும், ரேட் கட்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேட் கட்ஸ் அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. தட் இஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ். ஏன் எடுத்துட்டு வர முடியாதுன்னா ஃபார் தி பாஸ்ட் ஒரு 3-4 மீட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரேட்ஸ் எல்லாம் பயங்கரமா கட் பண்ணிட்டே வந்திருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அண்ட் கட் பண்ணி எவ்வளவு கட் பண்ண போறாங்க, மணி எவ்வளவு பம்பின் பண்ண போறாங்க மார்க்கெட்ல. அண்ட் இன்ஃபிளேஷன் ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டே இருக்குல்ல. சோ ஸ்டாக்ஃபிளேஷன் சிச்சுவேஷன்ல ஒரு லெவலுக்கு தான் மணியை பம்ப் பண்ண முடியும் நம்ம, ஏன்னா இன்ஃபிளேஷன் இஸ் தேர். சோ இட் இஸ் அப் டு தி கவர்மெண்ட் நவ டு டேக் an effective step with regards to it. சோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா growth பூஸ்ட் பண்ணணும். அண்ட் இதுக்காக நம்ம ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் இப்போ கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைட்டான ஒரு மானிட்டரி பாலிசி வச்சிருந்தாங்க. சோ அதனால growth ரேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேக் ஆக இருக்குது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறைக்கலையா. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காததுனால மக்களுக்கு எல்லாம் அதிகமான வட்டியில தான் பணம் கிடைச்சதான். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் வராததுனால growth நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிளேம் பண்றாங்க. ஆனா இப்போதான் நம்ம பார்த்தோம். அண்ட் ஈவன் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார் தி பாஸ்ட் 5 times have cut down the interest rate. பெஞ்ச்மார்க் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க அவங்க 5 வாட்டி. ஸோ யூ cannot blame the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இப்போ இதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சைக்ளிக்கல் திங். திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஒரு சைக்ளிக்கல் சிச்சுவேஷன். எக்கானமி இஸ் சைக்ளிக்கல் அண்ட் திஸ் வில் எண்ட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் என்னதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் இட் cannot be denied that மேஜரான ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக தேவை in order to bring our nation out of stagflation. அண்ட் கவர்மெண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், சரி கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும், நீங்க என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. இது தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ணல. அண்ட் இது வரையும் இல்லாம நம்ம ஒரு 3 days முன்னாடி பார்த்திருப்போம், கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட்ஸ் என்னதான் கவர்மெண்ட் கட் பண்ணாலும் இந்த டாக்ஸ் ரேட்ஸோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஆனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன செய்யறாங்கன்னா ப்ராஃபிட் இவங்களே வச்சுக்கிறாங்களே தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம வேற ரிஃபார்ம்ஸும் கவர்மெண்ட் எதுவும் எடுத்துட்டு வர காணும். அண்ட் வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்? ஸோ ஸ்டாக்ஃபிளேஷன் வந்ததுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் குறையாதான் இருக்குது. பட் ஒன் ஆஃப் தி மேஜர் திங் இஸ் லைக் தேர் ஹஸ் பீன் a drastic fall in the consumer demand. So demand இல்ல மார்க்கெட்ல, one needs to revive the demand. And friends, I would like to tell one point over here. See, Indian economy happens to be a festival economy. சரியா? ஸோ இப்போ தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்ஸ்ல தான் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். முகூர்த்த நாள்ல தான் நம்ம நகை வாங்குவோம், துணிலாம் வாங்குவோம். ஸோ அதாவது மேஜர்லி சரியா? ஸோ ரிவைவ் தி ஃபெஸ்டிவல், ரிவைவ் தி கல்ச்சர் in order to revive the economy. This is a point which has been told by one of the senior most economists of our nation. But however, இப்போ கன்சியூமர் டிமாண்ட் இஸ் ஆன் தி லோயர் சைட். அண்ட் இது வரையும் இல்லாம ரேட் கட்ஸ் எடுத்துட்டு வந்து growth ரேட்டையும் அதிகப்படுத்த முடியல ஆர்பிஐனால, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகப்படுத்த முடியல. ஸோ சப்ளை சைடும் ஓரளவுக்கு என்ன சொல்றது ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ சப்ளை அதிகமாக இருந்து மார்க்கெட்ல வந்து டிமாண்டே இல்லைன்னா நம்ம பிளேம் பண்ணலாம். சப்ளையும் கம்மியாக தான் இருக்கு. சப்ளை சைட் இஸ் ஆல்சோ இன் டீப் ட்ரபிள். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர பணம் இல்ல. ஆர்பிஐ இனிமேல் ரேட்ஸ் கட் பண்ண போறது இல்ல. கவர்மெண்ட் டாக்ஸ் ரேட் கம்மி பண்ணாலும் ஒரு மேஜரான அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த ஆர்டிகல்
ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, you cannot expect from the RBI to cut down the rates, and அவங்க ரேட் கட் இன்னும் பண்ணாங்கன்னா this will lead to more inflation in the economy, which is not good. So what needs to be done is like you need to revive the growth rate. நீங்க growth revive பண்ண பாருங்க, and இந்த initiatives government தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? So stagflation guys, and what is the reason for stagflation அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வேர்ட்ல நம்ம சொல்லிடலாம், that is like consumer demand drastically fall ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Fine. So that's it with regards to this article. And yes, stagflation என்னன்னு சொல்லிட்டு prelims ல கேட்கலாம், and mains answer writingலயும் இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். That is in GS paper 3 and even in essay. Fine. So that's it with respect to this article, and that's it with respect to this video. Thank you for watching.